அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். நேற்றைய தினம் ஏப்ரல் 2ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதாவது கச்சத்தீவில் நமக்கு இருக்கின்ற அந்த மீன்பிடி உரிமையை வலியுறுத்தி ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்தார். அது ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தில் கச்சத்தீவு என்பது தமிழர்களின் தாய் நிலம் என்பதான வார்த்தைகள் இல்லை என்று தமிழ் தேசியர்கள் கடுமையாக இந்த தீர்மானத்தை விமர்சிக்கிறார்கள். உண்மையில் கச்சத்தீவிற்கும் தமிழக மீனவர்களுக்கும் உள்ள வரலாற்று ரீதியான தொடர்பு என்ன? இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததால் தமிழக மீனவர்கள் அடைந்த துயரம் என்ன என்பது குறித்து தான் இன்னைக்கு நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் கச்சத்தீவு என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என பார்க்கிறப்போ ஆமைகளின் தீவு என பொருள் வரதா சொல்றாங்க. அதாவது கச்சம்னா ஆமை, ஆமைகளின் தீவு என அந்த கச்சத்தீவுக்கு பொருள் வரதா சொல்றாங்க. இந்த கச்சத்தீவு என்பது ஏறக்குறைய 1 மைல் நீளம் கொண்டது, 300 அடி அகலம் கொண்டது, 285 ஏக்கர் பரப்பளவு கொண்டதுன்னு சொல்றாங்க. இந்த கச்சத்தீவுல ஒரே ஒரு சர்ச் இருக்கு, அந்தோனியார் கோவில் ஒன்று இருக்கு. 1776 ராமநாதபுரம் கெசட்ல பார்க்குறப்போ இந்த சர்ச்சுக்கு ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தை சேர்ந்த பாதிரியார் தான் பூச வைப்பார் என்று அந்த கெசட்டர்ல காணப்பட்டிருக்கு. இப்படி வரலாற்று ரீதியாக தமிழர் நிலத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு சொந்தமான இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது என்பது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் ஒரு துரோக வரலாறு. இந்த கச்சத்தீவு குறித்து 2 தீர்மானங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஒன்று 1974 ஜூன் 26ஆம் தேதி. இந்த முதல் ஒப்பந்தத்தில் அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் அங்கே இலங்கையில் பிரதமராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயகா அவர்களும் கையொப்பமிட்டாங்க. இந்த முதல் ஒப்பந்தத்தின்படி 2 மீனவர்களுக்கும் கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிக்கின்ற உரிமை உண்டு, அந்த அந்தோனியார் கோவில் திருவிழாவில் பங்கு பெற உரிமை உண்டு, மீன் வலைகளை காயப்போட்டு கொள்ளலாம் போன்ற அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. 1976ஆம் வருடம் மார்ச் 23ஆம் தேதி இன்னொரு ஒப்பந்தத்தில் தான் முற்று முதலுமாக கச்சத்தீவு இந்திய நாட்டு எல்லையிலிருந்து நகர்த்தி இலங்கைக்கு தாரை வார்க்கப்படுது. அதன்படி கச்சத்தீவிலிருந்து மேற்கே 1 மைலில் இந்திய நாட்டின் எல்லை வரையறுக்கப்படுது. அதாவது கச்சத்தீவுக்கு முன்னதாகவே 1 மைலிலேயே இந்திய மீனவர்களின் எல்லை முடிந்து விடுது. சர்வதேச விதிகளின்படி 2 நாடுகளுக்கு நடுவே உள்ள ஒரு தீவை எவ்வாறு பிரித்து கொள்ளலாம் என்பதற்கு நிறைய முன் உதாரணங்கள் இருக்கின்றன. அதாவது அதன்படி ஒரு 2 நாடுகளுக்கு நடுவே மையத்தில் ஒரு தீவு இருக்குன்னு வச்சிங்களேன், அதை எப்படி பிரித்து கொள்வது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கச்சத்தீவு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு தீவு. அதாவது ஏறக்குறைய 22.6 ராமேஸ்வரத்திலிருந்து பார்த்து தலைமன்னார் வரைக்கும் பார்த்தோம்னா 22.6 மைல் தூரம் இருக்கு. உண்மையிலேயே சர்வதேச எல்லைக்கோடு 11.3 மைல் தூரத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அவ்வாறு வரையறுக்கப்படாமல் இலங்கைக்கு சாதகமாக வர மாதிரி இந்த இந்திரா காந்தி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இதனால தமிழக மீனவர்கள் மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. இப்போ கச்சத்தீவிலிருந்து 1 மைலுக்கு முன்னதாக இந்த சர்வதேச கடல் எல்லை வகுக்கப்பட்ட காரணத்தினால இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் அந்த பகுதிக்கு சென்று மீன் பிடிக்கின்ற அந்த பாரம்பரிய மீன் பிடிக்கும் உரிமையை இழந்திருக்கிறாங்க. மேலும் அந்த இடத்துல தான் அவங்க வலையை காயப்படுவாங்க. அந்த உரிமையும் தமிழக மீனவர்களுக்கு இல்லை. இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்தில் பாரம்பரியமாக மீன் பிடித்து கொண்டிருக்கின்ற மீனவர்களுக்கு அந்த இடத்துல பெரிய குழப்பம் இருக்கு. அதனால தான் அடிக்கடி மீனவர்கள் சிங்கள இராணுவத்தினரால் கைது செய்யப்படுவதும், அவரது படகுகள் சேதப்படுத்தப்படுவதும், அவர்கள் கொலை செய்யப்படுவதும், அவர்கள் அடிக்கப்படுவதும், தாக்கப்படுவதுமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த செய்திகளில் நம்ம நுட்பமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, சிங்கள இராணுவத்தினர் ஒவ்வொரு முறையும் தமிழக மீனவர்களை கைது செய்கிறார்கள், அவரது படகுகளை சேதப்படுத்துகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு முறை கூட இந்திய இராணுவம் அவர்களை காப்பாற்றியதாகவோ அல்லது சர்வதேச கடல் எல்லையை தாண்டி செல்ல தவறுதலாக செல்கின்ற தமிழக மீனவர்களை ஒரு தடுத்து நிறுத்தியதாகவோ செய்திகள் இதுவரைக்கும் வரல. நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்மானத்தை குறித்து விரிவாக பேசிய போது, கச்சத்தீவு பிரச்சனை சார்பாக நான் தொடர்ந்து மத்திய அரசுக்கு 54 முறை கடிதம் எழுதியிருக்கிறேன் என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். இந்த கச்சத்தீவை உண்மையிலேயே இந்தியா இலங்கைக்கு எடுத்து கொடுக்கும் போது அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் இந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் தகப்பனார் திரு கருணாநிதி தான்.
அப்போ அந்த கருணாநிதி அவர்களுக்கு தெரிந்துதான் இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதா என்று பார்த்தோம்னா, வரலாற்றில் பார்த்தோம்னா மிக தெளிவாக அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் மத்திய அரசிற்கு சாதகமாக நடந்திருக்கிறார் என்ற அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் நமக்கு வரலாறை பார்க்கும்போது நமக்கு கிடைக்க வருது. இதில் மிக முக்கியமாக 1974 வருடத்து ஒப்பந்தத்தின் போது அதற்கு முன்னதாக ஒரு வாரத்திற்கு முன்பே வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த கேவல் சிங் என்பவர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை சந்திக்கிறார். அப்போ இந்த கச்சத்தீவை எடுத்து இலங்கையிடம் கொடுக்க போகின்ற விஷயத்தை இவர் மத்திய அரசின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட தெரிவிக்கிறார். அப்போ கருணாநிதி எதிர்ப்பை தெரிவிக்காமல் தமிழ்நாடு மக்களின் உணர்ச்சியை மட்டும்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்போது தந்தி நாளிதழுக்கே அவர் பேட்டி கொடுத்திருக்கின்ற விவரத்தை எல்லாம் படிக்கிறப்போ ஒரு தீர்க்கமா நின்று போராடி இருக்கலாமே, என்னுடைய நாட்டின் நிலப்பகுதியை கொடுப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கலாமே, ஏன் தமிழக அரசு போராடல என்று பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க. கேவல் சிங் பார்த்தாரே, அவர்கிட்ட நீங்க ஏதாவது சொன்னீங்களான்னு கேட்டப்போ, நான் தமிழ்நாடு மக்களின் உணர்வை எடுத்து சொல்லியிருக்கிறேன், இது சம்பந்தமாக நீங்கள் நீதிமன்றத்துக்கு போவீங்களான்னு இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நீதிமன்றத்திற்கும் போனாலும் போகலாம் அப்படின்னு ஒரு பதிலை சொல்றாரு. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒப்பந்தமே கையெழுத்து இட்ட பிறகு நீங்கள் எவ்வாறு கச்சத்தீவை மீண்டும் தமிழ்நாட்டிற்கு எவ்வாறு எடுப்பீர்கள் என்று கேள்வி கேட்டா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று ஒரு போகிற போக்கில் ஒரு பதிலை சொல்லிவிட்டு கருணாநிதி கச்சத்தீவை கை நழுவி விட்டு விடுகிறார். இந்த கச்சத்தீவை மத்திய அரசு இலங்கைக்கு எடுத்து கொடுத்த விவகாரத்தை பற்றி 1976 வருடம் பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் வருது. இந்த விவாதத்தில் பல்வேறு கட்சியினர் கலந்து கொண்டு தங்களது கடுமையான ஆட்சேபனைகளை தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக அப்போது இருந்த வாஜ்பாய் அவர்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறார். அதே போல ஜனசங்கத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினர் இந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தையே கிழித்து எறிகிறார். அப்போ ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இதை கடுமையாக எதிர்க்கிறார். அந்த ஒற்றை தமிழர் யாருன்னு கேட்டோம்னா நம்ம மூக்கையா தேவர் அவர்கள் தான். அவர் தன்னுடைய பேச்சில் சொல்றாரு, எனது பாராளுமன்ற தொகுதியான ராமநாதபுரம் எல்லையில் இருக்கின்ற ஒரு பகுதியான கச்சத்தீவை தமிழர்களின் உணர்விற்கு மாறாக மத்திய அரசு எடுத்து இலங்கையிட்ட கொடுத்தது என்பது ஒட்டுமொத்த தமிழினத்திற்கு செய்த துரோகம் என்பதை பாராளுமன்றத்தில் பதிவு செய்கிறார். ஆனால் திமுக கடுமையாக எதிர்க்க வேண்டிய திமுக இது பற்றி பாராளுமன்றத்தில் எதுவும் பேசாம ரொம்ப தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காகவும் அதே சமயத்தில் மத்திய அரசோட இணக்கமாக போகணுங்கிறதுக்காகவும் ஒரு ராஜதந்திர நடவடிக்கையா அவங்க வழக்கம் போல வெளிநடப்பு செய்து பாராளுமன்றத்தை விட்டு வெளில போயிடுறாங்க. இப்போ பாராளுமன்றத்தில் உண்மையாக தமிழ்நாட்டை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து போராடி இருந்தால் கச்சத்தீவு என்பது தமிழர்களின் பூர்வீக நிலம், தாய் நிலம் என்பது இந்தியா முழுக்க எதிரொலிச்சிருக்கும். மாறாக ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும்தான் ஆட்சேபனை செய்த ஒரு விவாதமாக இந்த கச்சத்தீவு விவகாரம் மாறி இருக்கிறது என்பதுதான் மாபெரும் துயரம். கச்சத்தீவு விவகாரத்தில் தமிழர்களுக்கு எப்போதும் துரோகம் விளைவித்துக் கொண்டிருக்கின்ற கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. அதே சமயம் பிஜேபியும் காங்கிரசுக்கு சளைத்தது கிடையாது. கச்சத்தீவு பற்றி உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா வழக்கு போட்ட போது கொடுத்ததுதான் என்று பிஜேபியும் தனது அபிடவிட்டில் தெரிவிக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் வந்தபோது அதற்கு ஆதரித்து பேசிய காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகை, கச்சத்தீவு என்பது ஒரு குடிநீர் கூட இல்லாத ஒரு தீவு பிரதேசம், இந்த பிரதேசத்தை இலங்கைக்கு கொடுத்துவிட்டு இந்திரா காந்தி மிகப்பெரிய பகுதிகளெல்லாம் இந்தியாவோடு சேர்த்தார் என்று ஒரு வரலாற்று புரட்டை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் சொல்லியிருக்காரு, மீனவர் நலனுக்காக என்றுதான் நான் ஆதரித்து பேசினேனே ஒழிய அப்போது ஆண்டு கொண்டிருந்த மத்திய அரசான காங்கிரஸ் எதிர்த்து நான் பேசல என்று சொல்லி தனது எஜமான விசுவாசத்தை அவர் காட்டியிருக்கிறார். மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி அரசு உண்மையிலேயே தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவை செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சர்வதேச எல்லைக்கோடு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இந்திய கடற்படை காவல் காக்கணும். அதோடு மட்டுமில்லாமல் தவறி எல்லை தாண்டி போகின்ற மீனவர்களை அவர்கள் தடுத்து நிறுத்தி தங்கள் பகுதிக்கு மீண்டும் அனுப்புகின்ற வேலையை இந்திய கடற்படை செய்யணும். அதோடு மட்டுமில்லாமல் இலங்கையோடு பேச்சுவார்த்தை நடத்தி படை வலிமையில் பொருளாதார வலிமையில் குறைந்த அந்த நாட்டிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தாங்கள் 1976 வருடம் செய்த வரலாற்று பிழையை இந்திய அரசு மீண்டும் ஒரு முறை மறுபரிசீலனை செய்து அந்த கச்சத்தீவை எடுத்து இந்தியாவோட சேர்க்கணும். சர்வதேச சட்டங்களின்படி
கச்சத்தீவு இந்தியாவிற்குத்தான் சொந்தம். அதாவது 2 நாடுகளுக்கும் இடையே ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு வரையிலாக 22.6 மைல் தூரத்தில் 11.3 என்ற இடத்துல எல்லைக்கோடை வகுத்தால் இந்த கச்சத்தீவு இயல்பாகவே இந்தியாவோடு இணைந்துவிடும். அதற்கான ஒரு வேலையை மத்திய அரசு செய்யணும். அதை விடுத்துவிட்டு ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் கட்சி மீதும் திமுக மீதும் குறை சொல்வதை விட்டுவிட்டு இந்த பிஜேபி அரசாங்கமாவது இதில் புரோஜனமான வேலையை செய்யணும். ஆனால் தொடர்ந்து இந்த வரலாற்றை பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், தமிழர்களுக்கு விரோதமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழராட்சி மலர்ந்தால்தான் கச்சத்தீவு நமக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு தமிழர்கள் செயல்பட வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. நன்றி, வணக்கம்.